ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, உண்டியில் நப்பிட்டேன். இப்போ வந்து உடைக்க போகிறேன். இதில் என்ன கஷ்டம்னா, குபேரன் சாமி வாங்கிட்டேன். ஒரு ஆப்பிள் உண்டியோ மாங்காய் உண்டியோ வாங்கியிருந்தா உடைக்கலாம். சாமி எப்படா உடைக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. தெரியாமல் வாங்கிட்டேன். யாரும் எதுவும் திட்டாதீங்க. அடுத்த டைம் வேறு உண்டியில் வாங்கிக்கிறேன். இனிமேல் சாமி உண்டியில் வாங்க மாட்டேன். நான் உடைக்கிறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. காசு ஏதாவது ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. அதனால் நான் உடைக்க போகிறேன். பாருங்க எப்படி உடைக்குது. கீழே மட்டும் உடைக்கிட்டா குபேரனே மன்னிச்சுக்கு சாமி. So sad. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த உண்டியில் நம்மளால இந்த உண்டியில் சேர்த்து வச்சிருக்கிறேன். எப்படி பாருங்க, டப்பால சில்லற காசு. இப்ப இதுல எவ்வளவு இருக்குன்னு என்ன போறோம். இதுல என்ன வாங்குறதுன்னு தெரியல. தெரியாம இல்ல. இன்னைக்கு அச்சய திருதி. ஒரு 1/4 பவுனுக்குனாவது சேருமா இல்ல ஒரு செல்லு வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் பசங்களுக்கு யாராவது வச்சு தர்றது, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பிடுங்கி உண்டிகளை போட்டுக்கிறது. இப்படி தான் சேர்த்து வச்சுருக்கிறேன். யாராவது தர்ற காசெல்லாம் வாங்கி வாங்கி உண்டியில் போட்டு வச்சுருக்கேன் நான். நீங்களே இது மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. வீட்டுக்காரர்கிட்ட பிடுங்கி டக்குன்னு உண்டியில் போட்டிங்கன்னா அவரால் எடுக்க முடியாது. நான் அப்படி தான் போட்டுக்கிட்டுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ், இதில் என்ன பாஸ் வாங்கலாம் சொல்லுங்க. உனக்கு பிடிச்சி வாங்க. என்னக்கா, ஒரு 1/4 பவுனுக்கு சேருமா இல்லை வந்து ஏதாவது இதை வந்து முடிக்க வேணாம். புது காசாக வாங்கிட்டு இதை செலவு பண்ண வேணாம். உள்ளே வச்சிடலாம். பத்திரமா இருக்குது புது காசு. 100 ரூபா நோட்டு. எங்கள் வீட்டுக்காரர் தான் செல்லு வேணும் செல்லு வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காரு. அவருக்கு செல்லு வாங்கி தரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம். ஏங்க பாஸ், ஒரு கணிப்பா இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு கணிப்பா சொல்லுங்க. நீங்களும் சொல்லுங்க, நானும் சொல்லுங்க. ஒரு 15,000 இருக்குமா? 15,000மா? அவ்வளோலாம் இருக்காது. தெரியல. உங்கள் கணிப்பு 15,000. கரெக்டாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சது வாங்கிக்கலாம். நான் ஒரு கணிப்பு சொல்கிறேன், அது கரெக்டாக வச்சுட்டு எனக்கு பிடிச்சது வாங்கிக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஒரு 13,000க்குள்ள. நீங்கள் வந்து 15,000, நான் ஒரு 13,000க்குள்ள. பார்க்கலாம் யார் கரெக்டாக இருக்குன்னு. நான் சொன்னதுக்குள்ள கீழே தான் இருக்கு. என்ன எவ்வளோ இருக்கு சொல்லக்கூடாது, கடைசியாக தான் சொல்லுவேன். ஓகே, இப்போ இது என்னன்னா 5 ரூபா காயின்ஸ் எடுக்கிறேன்.
டோட்டலாக எண்ணி முடிச்சிட்டேன். சில்லற காசில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக டோட்டலாக சேர்த்து 658 ரூபா. இந்த 10 ரூபாயை சேர்த்துனா 668 ரூபாய் ஆயிடுச்சு. இதில் ஒரு 500 ரூபா தனியாக வச்சுருக்கேன். புது கரன்சியாக இருக்குது, அதனால செலவு பண்ணல அப்படின்னு சொல்லலாம். இந்த நோட்டு காசில் பார்த்தீங்கன்னா 10,200 ரூபா இருக்கு. டோட்டலாக சேர்த்து கோடு வேற வருது 100 ரூபா இருக்கு. எல்லாரும் இது மாதிரி வீட்டுக்கார்ட்ட சேர்த்து பிடிங்கி சொந்தக்காரங்க கொடுக்குறதெல்லாம் சேர்த்து வச்சு ஏதாவது பொருள் வாங்கிக்குவாங்க. பாய். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். காசை உண்டியில் சேர்த்த காசை கொண்டு போய் இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த வருஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அட்சய திருதிக்காக நான் நகை வாங்கியிருக்கேன். ரொம்ப ஆசையாக சேர்த்து வாங்கினேன். 2 கிராம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் வந்துருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 11,000 11,200 வந்துருச்சு 2 கிராமே சேர்த்து எடுத்துகிட்டோம். எல்லா நகை கடையிலையுமே கும்பல் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் உண்டியல் வாங்கி அமௌண்ட்டு சேர்த்து என்ன வாங்க முடியுமோ அதை வாங்குகிறேன். நீங்களும் இது மாதிரி சேர்த்து வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.